ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதாந்த் பார்த்திபன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். கிட்ஸ் ரெசிபி. கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரெட்னு கூட சொல்லலாம். வேதாந்துக்கு ஸ்பெஷலி ரொம்ப ஃபேவரெட். அது ப்ரெட் பீட்ஸா. ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். மெயினாக அது ப்ரெட் பீஸான்றதுனால பேஸே நம்ம யூஸ் பண்ண போகிறது ப்ரெட்டு, அப்புறம் சீஸ், பட்டர், அதுக்கப்புறம் ஆயில் வேணும்னாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சிம்பிளாக பண்ணுறேன். வெங்காயம், தக்காளி, குடமிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர். வேதாந்துக்கு பன்னீரும் பிடிக்கும், அதனால் நான் பன்னீரும் எடுத்திருக்கேன். பீட்சா சீசனிங் நம்ம லைக் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பீட்சா வாங்கும்போது நம்மளுக்கு கொடுக்குற சீசனிங் பேக்கெட்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சீசனிங்கை நான் இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் இன்னும் ஒரு 2 ஐட்டம்ஸ் நான் இங்கே ப்ளேஸ் பண்ண மறந்துட்டேன். அது என்னென்னா சால்ட், அப்புறம் டொமேட்டோ சாஸ். இது 2 யூஸ் பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கணும் குட்டி குட்டியாக. அப்போ தான் நல்ல ப்ரெட்டில் மர்ஜ் ஆகி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பேனை ஹீட் பண்ணிக்கிறோம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு பட்டரை எடுத்து நல்லா பேனில் தடவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹீட் பண்ண விடணும். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அந்த அளவுக்கு பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் இப்போ நம்ம ப்ரெட்டை வச்சிடுறோம். சாஃப்டாக 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் இல்லை அதை விட கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பேசிக்காக அதுதான் இப்போ நம்ம பண்ணுறோம். மெயினாக இப்போது நான் அதில் ஆயிலும் ஆட் பண்ணுறேன். பட்டரை எதுக்காக நம்ம டோஸ்ட் பண்ணி ப்ரெட்டில் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரெட் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா ஈஸியாக அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக வெறும் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணி ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அது குழந்தைங்களால கடிக்க முடியாத மாதிரி ஆகிடும். அதுவே நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். சாஃப்டாக குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆறி போனதுக்கப்புறம் கூட சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம பட்டரை பேஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் மேலே எண்ணெயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கிறோம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் விட எக்ஸ்ட்ராவே நான் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வச்சுக்கிறேன். ஏன்னா வேதாந்துக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போது உங்களுக்கு நீங்கள் லைட்டாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில நான் பட்டரும் போட்டு சீசனிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் தான் மேஜராக நம்ம என்ன அந்த திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோன்றது இப்போது நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இதை குயிக்காக ஈஸியாக நீங்கள் மார்னிங் குழந்தைங்களோட ஸ்கூல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, அப்படி இல்லைன்னா நைட்டு டின்னர் கூட சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வேதாந்துக்கு இது ரொம்ப ஃபேவரட் டிஷ். அப்புறம் பெரியவங்க கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பொருட்கள் தான். அந்தளவுக்கு நம்மளுக்கு கெடுதல் கிடையாது. அதனால் தாராளமாக ஒரு பீஸ்லேருந்து 2 பீஸ் வரைக்கும் பெரியவங்க கட்டாயம் சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ப்ரெட்டை 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து அந்த ரோஸ்ட் பண்ண ப்ரெட்டை எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன், அதாவது வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். சீசனிங் உங்கள் இஷ்டம்தான். இப்போவுமே உங்களுக்கு எந்தெல்லாம் போடணுன்னு தோணுதோ அதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் ப்ரெட் பீஸா ஈஸியாக பண்ண முடியும். ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தக்காளி, அதுவும் உங்களுக்கு குட்டி குட்டியாக க்யூப்ஸாக ஆட் பண்ணிங்கன்னா அது நம்ம லைட்டாக சிம்மில் வச்சு தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதில் இப்படி குட்டி க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் சீக்கிரமாக டோஸ்ட் ஆகும். உள்ளே கொஞ்சம் நல்லா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது ஈஸியாக
க்ரன்ச்சி மன்ச்சியாக இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இப்படி குட்டி குட்டியாக பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம், குடமிளகா, க்ரீன் கலர் குடமிளகா நான் வந்து இங்கே கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்து கலர்டு குடமிளகா இல்லை. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேப்சிகம்லேயே எல்லோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்டு, இப்படி வந்து உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸில் இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி க்ரீன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பன்னீர், இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வெறும் அந்த வெஜிடபிள்ஸ் மட்டுமே வச்சு கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா சீஸ். கேமராவை வந்து நான் சிங்கிள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே குக் பண்ணுறதுனால இந்த சீஸ் பிரிக்கிறது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக இருக்காது. என்னென்னா ஒரு கையிலேயே வந்து கேமராவையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு என்கிட்ட ட்ரைபாட் இல்லை. அதனால நான் என் கையில் ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் வந்து இது கட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து அது அப்படியே கீழே இருக்க மாதிரி தெரியும். லைட்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாட்டில் மேலே. சரிங்களா? அது சரியாக தெரியாதுன்றதுக்காக இப்போ வந்து நம்ம சீஸை வந்து அந்த ஷீட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சீஸை தான் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்மளோட ப்ரெட்டில். சீஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ சீஸை வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த ப்ரெட் பீட்சாவில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா நம்ம வேதாந்த் குட்டி இப்போ வந்து ப்ரெட்டில் வந்து சீஸை வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போது நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம். யூஷ்வலாக பார்த்திங்கன்னா பீட்சாவில் வந்து பேஸ்லேயே வந்து உங்களுக்கு இதுதான் ஆட் பண்ணுவாங்க, என்னென்னா சாஸ் ஆட் பண்ணுறோம். ஆனால் நான் ஏன் வந்து சீஸ் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே சாஸ் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரெட்டு வந்து நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலேயே வந்து நீங்கள் இந்த சாஸை போடும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி அப்படியே ஜூஸியாக மாற ஆரம்பிச்சிடும் ப்ரெட்டு. அப்போ வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணும்போது. அதனால நான் வந்து உங்களுக்கு சீஸ் போட்டு அது மேலே அந்த சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபோர்க்கை யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். எதுக்குன்னா அந்த ப்ரெட்லேயும் வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் அது இறங்கி டேஸ்டியாக இருக்கும். யாருன்னு பாருங்கள், நம்ம வேதாந்த் வந்து அவருக்கு ப்ரெட் பீட்சா ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டு கிச்சனுக்கே வந்துட்டார். ஏன்னா அவருக்கு பீட்சானா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லிட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அது குழந்தைங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு பேக்கெட்லேயே ரொம்ப லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வேதாந்த்க்கு வந்து ரொம்ப காரம் இருந்தால் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால். அடுத்து வந்து ஆரிகானோ, இதுவும் வந்து பீட்சா சீசனிங் அந்த பேக்கெட்டில் வந்தது. அதை எடுத்து வச்சுட்டு அதுதான் நான் இப்போ அதுலேயும் இது லைட்டாக அந்த பீட்சா ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரும். சால்ட், இது வந்து நான் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்க மறந்துருப்பேன், ஆனால் நான் சொல்லியிருக்கேன். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா, ஏன்னா நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் பன்னீர் அதெல்லாம் ஆட் பண்ணுறோம்ல, அதனால் லைட்டாக நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணி இந்த பீட்சா பேஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி ஃபைனலாக நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இப்படி தான் நான் சீசனிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரா சாண்ட்விச் மாதிரி தான் இருக்கும். க்ரீனாகவே எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, பெரியவங்கலாம் வந்து அதை திருப்பியும் வந்து இன்னொரு டோஸ்ட் பண்ணாமல் அப்படி கூட சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போது அந்த வெங்காயம், தக்காளி, பன்னீர் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ராவாக இருக்கும். அதனால் வந்து இப்போ இது குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுனால அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த காய்கறிகள் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதை சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதை நம்ம பேனில் வச்சு நல்லா டபுள் சைட் ஹீட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பீட்சா. இது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது நம்ம வேதாந்த் வந்து ப்ரெட் பீட்சாவை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரெட் பீட்சா செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேதாந்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.